அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன? கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் எப்பேற்பட்ட மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மார்ச் 3ஆம் வாரம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கூட பெரிய அளவில் சிரமம் சந்திக்காத வகையில் ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் உட்பட பல கிரகநிலைகள் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க. முழுமையாக ராசியின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வரவை விட செலவு அதிகரித்த சூழலில் தற்போது வரவை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக இந்த வாரத்தில் கிடைக்க இருக்கிறது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக லாபஸ்தானத்தில் வலுவாக வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறார். எதை செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு அதனுடைய சாதகம் மற்றும் பாதகங்களை அறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் பெரிய அளவுல பிரச்சனை என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடி ஆக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. மனக்குழப்பம் அதிகரித்து வந்த சூழலில் மனக்குழப்பத்தை தவிர்த்து தெளிவாக லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பால் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் லாபஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் வலம் வருவதால் கிடைக்க இருக்கிறது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியாக யோசித்து பல பணிகளை அதிரடியாக மாற்றுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேலை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மேசராசிக்காரர்களுக்கு பல வகையான நெருக்கடிகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். விவசாயம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களது கடின உழைப்பிற்கேற்ற லாபம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக ராசியின் அதிபதியான செவ்வாய் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் இந்த வேலையை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் முற்பகுதியில் லாபத்தில் வலம் வந்தாலும் இந்த வாரத்தின் துவக்கத்திலேயே 2ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக விரயத்தில் அமர்கிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானத்திற்குள் செல்வது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. சூரியன் விரயத்திற்குள் செல்வதால் அலைச்சலும் சிரமமும் அதிகரிக்கலாம். ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. வருமானத்தை கூடுதல் கவனத்துடன் கையாள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் உச்ச அதிபதி விரயத்திற்குள் நுழைவதால் அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். எனவே அதிக கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விரய செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் அந்த விரய செலவுகளை உங்களுடைய முயற்சி என்பது சுப விரயமாகவும் மங்களம் நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் மாற்றி கொடுக்கும். ஏனென்றால் சூரியன் மட்டும் அங்கு அல்ல, சுக்கிரனும் மிக வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை விட பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்க முடியும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. விளைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறந்த வேலையாக இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுப்பதை விட மேசராசிக்காரர்களுக்கு விரயத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மாற்றி கொடுக்க போகிறார். தனாதிபதியும் சப்தமாதிபதியுமான சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி இயல்வதோடு மட்டுமல்லாது மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்காக நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் இந்த தருணத்தில் உண்டு. நினைத்த காரியத்தை நினைத்தவாறே கனக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் காணக்கூடிய வகையில் கலைத்துறை அரசியல் துறையில் அதிரடியான மாற்றத்தை மிகவும் வலுவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில்
மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. விரயத்தில் சனி இருப்பது உறுதியாகவே சாதகமற்ற அமைப்புதான். ஆனால் விரயத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய 3 கிரகநிலைகளும் இணைந்து இந்த வாரத்தில் வலம் வருவதால் நிச்சயமாக விரயங்களை உபவிரயமாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது பெரிய அளவிலான சிரமங்கள் ஏற்படாது. ஆனால் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சில நேரங்களில் விரய செலவுகளை நாம் தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை தவிர்க்க முடியாத ஒரு சங்கடமான சூழல் ஏற்படும் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது. இந்த தருணத்தில் சக்திக்கு மீறிய கடின விரயங்களை அதிகமாக செய்ய வேண்டிய சூழல் உண்டு. எனவே கடன் வாங்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருந்தால் பெரிய அளவிலான சிரமங்கள் நிச்சயமாக விலகும். எதை செய்தாலும் நிதானத்துடன் செய்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் பல இடங்களில் வலம் வந்தாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க மேசராசிக்காரர்களுக்கு. குறிப்பாக குரு பகவான் இந்த வேளையில் தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் குடும்ப பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சீராகும் ஒரு சிறப்பான வேலையாக நிச்சயமாக இந்த தருணம் அமைய போகிறது. வருமானம் நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. வாழ்க்கையில் இருந்த பல பிரச்சனைகளுக்கு நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் குருவின் அமைப்பு வக்ர நிவர்த்தி பெறுவது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி வசதி வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு. தைரிய ஸ்தானம் என்பதால் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் வலம் வருகிறார். ராகுவுடன் இணைந்து வித்யாக்காரகரான புதன் வலம் வருகிறாருங்க. லாபஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து இந்த 3 கிரகநிலைகள் வலுப்படுத்துகின்றன. இதற்கு நேர் எதிராக விரயத்தில் 3 கிரகநிலைகள் இணைந்து இருந்தாலும் கூட மிக சிறப்பான வகையில் நல்ல மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு. லாபத்தை வலுப்படுத்துவதால் பல மடங்கு லாபத்தை உயர்த்தும் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உண்டு. ஏற்றம் இறக்கம் என்று சொல்லப்பட்ட சூழலில் இந்த தருணத்தில் நிலையான வளர்ச்சி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. கலைத்துறையில் எடுத்த முயற்சியில் வெற்றி உறுதியாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் மிக பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் எதிர்பாராத பல நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் நிச்சயமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.